வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி என்னுடைய உரையினை துவங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும், அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவதோடு, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் இன்றைய தினம் சொர்க்கத்தை நோக்கி என்கிற ஒரு தலைப்பின் கீழ் அல்லாஹ்வினுடைய ஆயத்தின் மூலமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளின் மூலமும் அல்லாஹ் நல்லவர்களுக்காக வேண்டி மறுமை நாளில் படைத்து வைத்திருக்கின்ற அந்த சொர்க்கத்து பேரின்பத்தினுடைய முக்கியமான ஒரு சில விபரங்களை இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், உங்களது குடும்பத்தாருக்கும் எனது குடும்பத்தாருக்கும், நம்முடைய நண்பர்களுக்கும் நம்முடைய உறவினர்களுக்கும் நம்முடைய சமூக ஏகத்துவத்தை பின்பற்றி வாழ்ந்த சமுதாய மக்களுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தில் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்கிற உயர்வான ஒரு அந்தஸ்தை மறுமை நாளில் நம் அனைவர்களுக்கும் தந்தருள வேண்டும் என ஒரு சிறிய ஒரு துவாவோடு என்னுடைய இந்த உரையினை துவங்குகிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நம்மை எல்லாம் படைத்து நமக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்குண்டான அனைத்து வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹ் ஏற்பாடு செய்து அவரவர்கள் பேசுகின்ற மொழிகளில் அல்லாஹ் ஒவ்வொரு தூதர்களையும் அனுப்பி அந்த தூதர்களுக்கு அவன் புறத்திலிருந்து வேதங்களையும் வழங்கி அந்த தூதர்கள் அந்த வேதத்திற்கு விளக்க உரையாக எதை செய்தால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான், எதை செய்தால் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு நீங்கள் ஆளாவீர்கள், எதை செய்தால் மறுமை நாளில் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள், எதை செய்தால் மறுமையில் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்கிற ஒரு வழிகாட்டி இறை தூதரையும் அல்லாஹ் நமக்காக வேண்டி அனுப்பிய மார்க்கம் இஸ்லாம். அல்லாஹுவை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, ஒரு தாய் குழந்தையின் மீது செலுத்துகின்ற பாசத்தை காட்டிலும் அல்லாஹ் நம் மீது பாசம் செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த உலகத்தில் எந்த ஒரு மதமும் எந்த ஒரு வேதமும் இறைவனை குறித்து அறிமுகம் செய்யாத அளவுக்கு அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக, இறுதி வேதத்தின் மூலமாக தன்னை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிமுகம் செய்கிறான். அல்லாஹுவினுடைய பல பண்புகளில் ஒரு பண்பு, அவன் மிகப்பெரிய ரஹ்மான், மிகப்பெரிய ஒரு ரஹீம். அவனுக்கு நிகராக கருணையாளன் யாருமே கிடையாது. அவனுக்கு நிகராக நம் மீது இரக்கம் காட்டுகிறவர்கள் யாரும் கிடையாது என்பது அல்லாஹ்வினுடைய ஒரு பண்பு. அல்லாஹு தஆலா மனித சமூகத்தை சார்ந்த நமக்கு பல்வேறு வகையான அருள்களை அல்லாஹ் அருள் இருக்கிறான். திருக்குரானில் ஏராளம் அருள்களை அல்லாஹ் குறிப்பிடுகிறான்.
அதில் அல்லாஹ் செய்த சொர்க்கம் நாமெல்லாம் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் செய்த ஒரு ஏற்பாடு, ஒரு மிகப்பெரிய ஒரு அருள் என்னவென்றால், இந்த உலகத்தில் தன்னால் படைக்கப்பட்ட அடியார்கள் மறுமை நாளில் எப்படியாவது அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், சொர்க்கத்தை கொண்டு தன்னுடைய அடியார்களை நிரப்ப வேண்டும், நரகத்திலே இருந்து தன்னுடைய அடியார்களை முழுக்க முழுக்க காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வினுடைய பிரதானமான லட்சியம். ஆனால் அல்லாஹ்வினுடைய கருணையை, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை, அல்லாஹுவால் அல்லாஹ்வுக்கும் நமக்கு மத்தியில் இருக்கிற உரிமையை, கடமையை, லட்சியத்தை புரியாத குறிப்பான இஸ்லாமிய சமூக மக்கள் அல்லாஹுவால் படைத்து இந்த உலகத்தில் வாழ்ந்து என்றைக்கோ மரணித்து போன நல்லவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்கிறார்கள். அதற்கு ஒரே காரணம், பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நரகத்திலே இருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும், சொர்க்கத்திற்கு நாம் நம்முடைய குடும்பங்களோடு செல்ல வேண்டும். இது எல்லோருடைய லட்சியம். அந்த லட்சியத்தை அடைகின்ற முயற்சியில் அல்லாஹ்வின் மீது முழுக்க முழுக்க தவக்கல்து வைத்து, அல்லாஹ் நிச்சயம் நம்மை காப்பாற்றுவான், நாம் அவனுடைய அடியார்கள், அவனுடைய கையில் தான் சொர்க்கமும் நரகமும் இருக்கிறது என்று முழுக்க முழுக்க அல்லாஹுவை சார்ந்திருக்கிற சாரார் ஒரு சாரார், அல்லாஹ்வின் மீது அவநம்பிக்கை வைத்து அல்லாஹ் நம் மீது கோபமாக இருக்கிறான், நாம் செய்கிற பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ் நம்மை தண்டித்து விடுவான், அல்லாஹ்வுக்கும் நமக்கு மத்தியில் ஒரு நல்லவர்களை, நல்லடியார்களை பிடித்து அவர்களின் மூலம்தான் அல்லாஹ்வுடைய அன்பையும் கருணையையும் கிருபையையும் பெற முடியும், அவர்களின் மூலம்தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட முடியும் என்று இஸ்லாமிய சமூக மக்கள் நினைத்ததனுடைய விளைவு அல்லாஹ்வுக்கு இணை துணைகளை ஏற்படுத்த ஆரம்பித்தார்கள். ஆக சொர்க்கத்து பேரின்பத்தை நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய ஆயத்தை கொண்டு அறிவதற்கு முன்னதாக அதற்கு அல்லாஹ் நம்மை எப்படியெல்லாம் தயார்படுத்துகிறான் என்பதை உங்களுடைய மேலான கவனத்திற்கு நான் கொண்டு வர கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய முதற்கட்ட ஒரு அருளை பாருங்கள். நாமெல்லாம் இதெல்லாம் நியாயமே கிடையாது என்று சொல்லுகிற அளவுக்கு, இதெல்லாம் ஒரு கூடுதலான ஏற்பாடு என்று நாமெல்லாம் மெச்சுகிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய முதற்கட்ட ஒரு அருள். அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹ் மலக்குமார்களை நியமனம் செய்து வைத்திருக்கிறான். எத்தனை வகையான மலக்கு? நன்மையையும் தீமையையும் எழுதுவதற்கு தனி மலக்கு. நாம் எங்கு சென்றாலும் நம்மோடு நிழல் போல பின்தொடர்ந்து வருகிற, நம்முடைய உயிரை கைப்பற்றுவதற்கென்று பிரத்யேகமாக அல்லாஹ் படைத்திருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள ஒரு மலக்கு. இன்னும் ஒரு சில மலக்கு நம்முடைய உள்ளத்தில் நன்மையை தூண்டிக்கொண்டே இருப்பார். அவருக்கு அதுதான் பணி. சைத்தான் எப்படி தீயதை தூண்டிக் கொண்டிருக்கிறானோ அதே போல நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதும் சொர்க்கத்தை அடைகின்ற நன்மையை தூண்டிக்கொண்டே இருக்கிற ஒரு மலக்கு, அவரும் நம்மோடு இருப்பார். இன்னும் ஒரு சில மலக்கு அல்லாஹ்வுடைய பள்ளியில் நாம் தொடர்பு வைக்கும் பொழுது, தொழுது அமரும் பொழுது, ஃபர்லான தொழுகை எதிர்பார்த்து அமரும் பொழுது நமக்கு அருகில் உடனே வந்து அமர்ந்து, அல்லாஹுவே சுன்னத்தான தொழுகையை தொழுது ஃபர்லான தொழுகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இவருடைய ஆயுளை நீட்டி வை, பாவத்தை மன்னிப்பாயாக, அவருடைய ரிசுக்கை நீட்டி வைப்பாயாக, இப்படி ஒரு மலக்கு. இன்னும் ஒரு சில மலக்கு நம்மை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய மலக்கு. அல்லாஹுவை முழுக்க முழுக்க சார்ந்த இந்த உலகத்தில் வாழும் பொழுது நமக்கு முன்னும் நமக்கு பின்னும் வலதுபுறமும் இடதுபுறமுமாக இருந்து மரணிக்கின்ற வரை, சொர்க்கம் செல்லும் வரை நம்மை பாதுகாக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு போர் வீரராக இருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய மலக்கு. பலதரப்பட்ட மலக்குமார்களுடைய கண்காணுக்கு மத்தியில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா நான் பேசுகிற பேச்சு, நான் பார்க்கிற பார்வையினுடைய எண்ணம், என்னுடைய உள்ளத்தில் வந்து போகின்ற எண்ணங்கள் எல்லாவற்றையும் நாள், கிழமை, நேரம், நிமிடம் முதற்கொண்டு மிக மிக துல்லியமாக பதிவு செய்கின்ற மலக்குமார்களை அல்லாஹ் நமக்காக வேண்டி நியமித்திருக்கிறான். தப்பிக்கவே முடியாது அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில். அப்ப நன்மை எழுதுகிற மலக்குமார்களும் தனியாக உண்டு, தீமை எழுதுகிற மலக்குகளும் உண்டு. அல்லாஹு தாலா நம் அடியார்களின் மீது எவ்வளவு பெரிய கருணையுடையவன் என்பதற்கு முதற்கட்ட ஒரு சம்பவத்தை பாருங்கள். அல்லாஹு தாலா அந்த மலக்குமார்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறான். என்ன கட்டளை?
அவர்கள் என்னுடைய அடியார்கள். அவர்கள் அவர்களுடைய உள்ளத்தில் பாவமான காரியத்தை எண்ணினால் நீங்கள் அதை பதிவு செய்தல் கூடாது. அல்லாஹ்வுடைய முதல் கட்டளையை பாருங்கள். அல்லாஹுவை குறித்து இந்த மனித சமூகத்தினர்கள் முறையாக அறிந்து கொண்டால் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்ற காரியம் துனியாவில் நடக்காது. அல்லாஹுவை தவிர நமக்கு வேறு யாரும் தேவை கிடையாது. பாருங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை பாருங்கள். என்னுடைய அடியார்கள் தாய் குழந்தையின் மீது செலுத்துகிற பாசத்தை காட்டிலும் பல மடங்கு அல்லாஹ் நம் மீது பாசம் வைத்திருக்கிறான். என்னுடைய அடியார்கள் தவறான தீய காரியங்களை எண்ணினால், உள்ளத்தில் நினைத்தால், ஏதாவது ஒரு பாவத்தை நீங்கள் உடனே எழுதாதீர்கள். அந்த பாவத்தை அவர்கள் செயல்படுத்தும் வரை, அந்த பாவத்தை அவர்கள் செயல்படுத்தும் வரை அதை நீங்கள் பதிவு செய்யாதீர்கள். நன்மையான விஷயங்களை பதிவு செய்கிற மலக்குக்கு அல்லாஹ் போடுகிற உத்தரவை பாருங்கள். என்னுடைய அடியான் உள்ளத்தில் ஒரு நன்மையை எண்ணினால் எண்ணியவுடனே அதற்குரிய நன்மையை எழுதிவிடுங்கள். அல்லாஹ்வுடைய எவ்வளவு பெரிய ஒரு கருணையாளன். ரெண்டும் ஒரே நிலைப்பாடு. என்னுடைய உள்ளத்தில் ஒரு தீமையை நினைக்கிறேன், ஆனால் என்னுடைய ரப், என்னை படைத்திருக்கிற என்னுடைய ரப், என்னை எப்படியும் மறுமை நாளில் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதை லட்சியமாக கொண்டிருக்கிற என்னுடைய ரப் வானவர்களுக்கு போடுகிற கட்டளை, அவருடைய தீமையை பதிவு செய்யாதீர்கள். அவர் செயல்படுத்தினால் தான் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். நன்மையையோ எண்ணிய உடனே நன்மை. இந்த ரமலானுடைய மாதத்தில் ஏழை எளியவர்களுக்கு எப்படியாவது நாம் கொஞ்சம் சிரமப்பட்டு கொஞ்சம் பணம் சம்பாதித்து நிறைய ஃபித்ரா அரிசி வாங்கி கொடுக்க வேண்டும், நிறைய தர்மங்களை செய்ய வேண்டும். மனசில் எண்ணுகிறேன், எண்ணிய உடனே அந்த நல்ல எண்ணங்களுக்கு நன்மைகள் எழுத ஆரம்பிக்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய எவ்வளவு பெரிய ஒரு நியமத். அடுத்தது அல்லாஹ் போடுகிற கட்டளையை பாருங்கள். தீமையை பதிவு செய்கிற மலக்கை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியான் தவறான காரியங்களை எண்ணும் பொழுது அதை பதிவு செய்யாதீர்கள். இனி அவன் அந்த தவறை செய்தால், என்ன தவறை செய்தானோ அதற்குரிய தீமையை மட்டுமே தான் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 10வது அத்தியாயத்தின் 27வது வசனத்தில் அல்லாஹ் அதை ஞாபகப்படுத்துகிறான். வல்லதீன கஸபு ஸய்யிஆத்தி ஜஸாஉன் ஸய்யிஅத்தின் பிமிஸ்லிஹா. ஒரு தீமையை நீங்கள் செய்தால் அந்த தீமைக்குரிய கூலியை போல உங்களுக்கு தண்டனை வழங்கப்படும். அந்த அளவுக்கு தான் தண்டனை. இனி நன்மைக்குரிய மலக்கை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? என்னுடைய அடியான் நன்மையை எண்ணினால் நன்மை, அவன் ஒரு நன்மையை செய்தால், ஒரு தீமையை செய்தால் ஒரு தீமை பதிவு செய்யப்படுகிறது. ஒரு நன்மையை செய்தால் ஒரு நன்மை தானே பதிவு செய்ய வேண்டும். ஆனால் அல்லாஹு தஆலா நாம் ஒரு நன்மையை செய்யும் பொழுது அந்த நன்மைக்கு கூலியாக ஒன்றிலிருந்து 700 மடங்கு வரை நன்மை என்றும், ஒன்றிலிருந்து பல மடங்கு நன்மை என்றும், ஒன்றிலிருந்து இரட்டிப்பு நன்மை என்றும், ஒன்றிலிருந்து கணக்கின்றி நன்மை என்றும் அல்லாஹு தஆலா எழுதுகிறான். இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். ஒரு தீமைக்கு ஒரு தண்டனை, ஒரு நன்மைக்கு ஒரு நன்மை எழுதுவதற்கு பகரமாக அல்லாஹு தஆலா நம் மீது இரக்கம் கொண்டிருக்கிறேன் என்பதற்கு சாட்சியாக அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நியமத்தை பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான் 7வது அத்தியாயத்தின் 161வது வசனம். இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், சனஸீதுல் முஹ்ஸினீன், நன்மைகளை செய்பவர்களுக்கு கூலி கணக்கின்றி நான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய முதற்கட்ட அவனுடைய கருணை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். தீமையை நினைத்தாலும் எழுதப்படும், நன்மையை நினைத்தாலும் எழுதப்படும் என்றால் யாராவது சொர்க்கம் போக முடியுமா என்று சொல்கிறே? ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. அணு அளவு நன்மையை செய்தாலும் அதற்குரிய பிரதிபலனை பார்ப்பீர்கள், அணு அளவு தீமையை செய்தாலும் அதற்குரிய பிரதிபலனை மறுமையில் பார்ப்பீர்கள். அல்லாஹு தஆலா ஆதமுடைய மக்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள். அல்லாஹ் நீதி செலுத்தக்கூடியவன். தவறை எண்ணினேன், பாவத்தை எண்ணினேன், எனக்கு பாவம் பதிவு செய்யப்பட்டாலும் மறுமை நாளில் நான் ஒன்றும் அல்லாஹ்விடத்திலே நியாயம் கேட்க முடியாது. எண்ணியதை தானே பதிவு செய்தார்கள். அதே போல நன்மையை எண்ணினேன், எண்ணியவுடன் அல்லாஹ் நன்மையை பதிவு செய்தான். தீமையை செய்தேன், செய்ததற்கு ஒரே ஒரு தண்டனை. நன்மையை செய்தேன், என்னுடைய தக்வாவுக்கு, என்னுடைய ஈமானுக்கு, என்னுடைய ஹிதாயத், என்னுடைய இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக வேண்டி எந்த அளவுக்கு அந்த காரியத்தை செய்தேனோ அந்த வெகுமதியை கருத்தில் கொண்டு
அல்லாஹு தாலா செய்கிற நாளை பொறுத்து, அந்த நன்மையை செய்கிற நாளை பொறுத்து, நன்மையை செய்கிற இடத்தை பொறுத்து, நன்மை செய்கிற நேரத்தை பொறுத்து, நன்மை செய்கிற மாதத்தை பொறுத்து அல்லாஹு தாலா இந்த நன்மைகளினுடைய பட்டியலை அல்லாஹ் விரிவாக்கம் செய்து கொண்டே போகிறான். அல்லாஹு தாலா ரமலானுடைய மாதத்தில் ஒரு சுபஹான் அல்லாஹ் சொன்னால் ஒரு நன்மை தானே, ஆனா அல்லாஹ் சொல்கிறான் எண்ணிலடங்காத கூலி என்னுடைய அடியார்களுக்கு. இப்படி ஒரு கிராண்ட் ஆஃபர். ஒவ்வொரு வருடத்துடைய ரமலானுடைய மாதம் 30 நாளும் ஒரு நன்மையை செய்தால் பல கோடி நன்மை, ஒரு ரக்காத்து தொழுதால் பல லட்சம் நன்மை, ஒரு 10 ரூபாய் தர்மம் செய்தால் பல கோடி தர்மம் செய்த நன்மை. மறுமையில் மனிதர்கள் எல்லாம் எழுப்பி நிப்பாட்டப்பட்டால் சொர்க்கம் செல்லுகிற மனிதர்கள் மிக மிக குறைவு. இப்ப அல்லாஹு தாலா தன்னுடைய அடியார்களுக்கு மீண்டும் செய்கிற ஒரு பிரதானமான ஒரு அருளை நினைத்து பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், இஸ்லாத்தை அல்லாஹ் நமக்கு தந்ததற்கின்றதே வழி துக்கபீருல்லாஹ அலா மா ஹதாக்கும், உங்களை நேர்வழிப்படுத்திய அல்லாஹுவை எப்பொழுதும் நீங்கள் புகழுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. நாம் மரணிக்கின்ற வரை, உயிர் மூச்சு இருக்கின்ற வரை அல்லாஹ்வுக்கு நன்றி கரண் செலுத்தினாலும் போதாது என்று சொல்லுகிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய அடுத்த ஒரு நியமத்தை பாருங்கள். இப்ப நாமெல்லாம் ஆதமுடைய மக்கள், சைத்தானுடைய தூண்டுதலினால் பாவம் செய்யாமல் இருக்க முடியாது. தவறான எண்ணம், கெட்ட குரோதம், பொறாமை எண்ணம், இப்படி எவ்வளவோ எண்ணத்தின் அடிப்படையில் பாவம். கோபம் வருகிற பொழுது பேச்சுக்களின் அடிப்படையில் எவ்வளவோ கோபமான பேச்சுக்களை பேசி பாவம் சம்பாதிக்கிறோம். சந்தர்ப்ப சூழ்நிலையினால் வியாபாரம், குடும்பம், மன உளைச்சல், எவ்வளவோ பாவங்களை இந்த மனித சமூகத்திலே செய்கிறோம். இவைகளெல்லாம் அல்லாஹ் பதிவு செய்து அப்படியே பத்திரமாக மறுமை நாளிலே கொண்டு வந்தால் நீங்களும் நானும் சொர்க்கத்தை ஏறெடுத்தே பார்க்க முடியாது. அப்படி செய்கிறவனா அல்லாஹ்? அப்படிப்பட்ட ரப்பையா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிமுகம் செய்தார்கள். அல்லாஹு தாலா அடுத்தது நம் மீது பொழிந்திருக்கிற ஒரு கருளை பாருங்கள். எப்படிப்பட்ட அருள்! நீங்கள் இந்த உலகத்தில் நிறைய நற்கர்மங்களை செய்து வாருங்கள். அந்த நற்கர்மங்களுக்கு ஒன்றிலிருந்து பல நூறு மடங்கு கணக்கில்லாத நன்மையை நான் தருவது போக அதற்கு பகரமாக பாவங்களையும் நான் அளிக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். நாம் செய்த பாவத்தை உலகத்திலேயே அளிக்கிறேன், மறுமையில் அது விசாரிப்புக்கே கொண்டு வரப்படாது. இது எவ்வளவு பெரிய ஒரு நியமத் அன்பார்ந்த சகோதரர்களே! உதாரணத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் தர்மம் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் காய்ந்த பேரித்தம்பளம் உங்களிடத்தில் இருந்தால் கூட அதையாகினும் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்யுங்கள். எதற்காக? அல்லாஹ்வுடைய கோபத்தை தணித்து விடும். அல்லாஹ் ஏதோ ஒரு வகையில் நம்முடைய ஒரு பேச்சு அல்லாஹ்வுடைய அரசையே நடுங்கக்கூடிய வகையில் இருக்கும். நம்முடைய ஒரு பேச்சு நம்முடைய அமல்கள் எல்லாம் அழிந்து நாசமாகக்கூடிய வகையில் இருக்கும். நம்முடைய ஒரு பேச்சு அதற்காக வேண்டியே அல்லாஹ் நரகத்தில் போடுகிற அளவுக்கு ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் நம் மீது கோபமுடையவனாக இருப்பான். அதே நேரத்தில் நாம் செய்கிற சதக்காக்கள், நாம் செய்கிற தர்மங்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் செலவு செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய கோபம் உங்களின் மீது தணிகிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் ஒரு நன்மையை செய்தால் என்ன செய்ய வேண்டும்? ரஹ்மான் அகிலத்தின் அதிபதியாகிய அல்லாஹ் என்ன செய்ய வேண்டும்? நன்மையை செய்தால் நன்மைக்குரிய கூலி எவ்வளவு வேண்டுமானாலும் கேள் தருகிறேன், அத்தோடு முடிந்தது, அவ்வளவுதானே. ஆனால் நீங்கள் செய்த பாவம் அத்தோடு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக சொல்லி வருகிற சம்பவத்தை எல்லாம் பாருங்கள் அன்பான சகோதரர்களே. நீங்கள் தொழுகைக்காக வேண்டி ஒலு செய்கிறீர்கள். ஒலு செய்யும் பொழுது என்ன அங்கே நடக்கிறது? ஒலு செய்து விட்டு தொழுதால் ஒரு தனியாக தொழுதால் ஒரு நன்மை, ஜமாத்தோடு தொழுதால் 27 மடங்கு நன்மை. அவ்வளவுதானே. தொழுகிறோம், நான் முஸ்லீம், உலகத்தில் எனக்கு அல்லாஹ் எவ்வளவோ அருள் கொடைகளை தந்திருக்கிறான், அதற்கு நன்றி கடன் செலுத்த தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் போன்ற வணக்க வழிபாடு செய்வது என்னுடைய கடமை. தொழுகிறேன், நோன்பு, அதற்குரிய கூலியை தர வேண்டும், அவ்வளவுதானே. ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான் பாருங்கள், தன்னுடைய அடியானை பரிசுத்தப்படுத்துகிறான். அல்லாஹ் எப்படி? ஒது செய்யும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி கைகளை முதலில் கழுவுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் கை கழுவுவது தொழுகைக்கு ஒரு தூய்மையான ஒரு காரியத்தை தொழுகைக்காக வேண்டி செய்கிறான் என்று சொல்லவில்லை. கைகளை கழுவும் பொழுது அத்தோடு சேர்த்து கையினால் செய்த பாவம் களையப்படுகிறது. முகத்தை கழுவுகிறான். கண்ணின் மூலம் அந்நிய பெண்ணை பார்ப்பது, ஆபாச காட்சிகளை பார்ப்பது, தவறான காரியங்களை பார்ப்பது, கண்ணின் மூலம் செய்த பாவம் மன்னிக்கப்படுகிறது. வாய் கொப்பளிக்கிறான்.
வாயின் மூலம் கெட்ட கெட்ட தீய பேச்சுக்கள், அல்லாஹ்வுடைய கோபத்தை தட்டி எழுப்பக்கூடிய பேச்சுக்களை பேசி இருந்தால் வாய் செய்த பாவங்கள், அந்த பாவங்கள் கழுவப்படுகிறது. ஒலுவின் மூலம் கைகள், கால்கள், முகம், வாய் பாவம் மன்னிக்கப்படுகிறது. மனிதன் இதை கொண்டுதானே பாவம் செய்கிறான். தொழுகைக்கு வருவதற்கு முன்னதாகவே எல்லா பாவங்களும் மன்னித்து தூய்மையாக தொழுகைக்கு வருகிறான், தூய்மையாக வருகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒருபடி மேலாக சொன்னார்கள், வீட்டிலிருந்து ஒது செய்து வாருங்கள். அப்படி வீட்டிலிருந்து ஒது செய்து வந்தால் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை, ஒரு பதவியை அல்லாஹ் உயர்த்துகிறான், ஒரு தீமையை அல்லாஹ் மன்னிக்கிறான். அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாட்டை பாருங்கள், சுப்ஹானல்லாஹ். வீட்டிலே இருந்து ஒது செய்து வரும் பொழுது, நடந்து வரும் பொழுது, பள்ளியை நோக்கி வரும் பொழுது ஒரு நன்மை, ஒரு தீமை, ஒரு நன்மை, ஒரு தீமை. எவ்வளவு எட்டு எடுத்து வைக்கிறோமோ நம்முடைய வாழ்வில் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. விசாரணைக்கு கொண்டே வரப்படாது. இது தொழுதாச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லொஹ்ர் தொழுகை தொழுதீர்களா, அஸ்ர் தொழுகை வரை, லொஹ்ர் தொழுகைக்கும் அஸ்ர் தொழுகைக்கும் இடைப்பட்ட பாவம் மன்னிக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்வில் செய்த பாவம், தொழுது முடிந்து வெளியேறி மக்களோட வாழும் பொழுது ஏதாவது பாவம் செய்தால் அசரை வரை உள்ள பாவம், மக்ரிப் வரை உள்ள பாவம், இஷா வரை உள்ள பாவம், தினசரி ஐவேளை தொழுகும் பொழுதே அதே அநேகமான பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இது போக ஒரு ஜுமாவுக்கும் இன்னொரு ஜுமாவுக்கும் இடைப்பட்ட பாவம் மன்னிக்கப்படுகிறது. இது தொழுகையில் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்குண்டான ஏற்பாட்டு திட்டத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனி எவ்வளவு அற்புதமாக சொன்னார்கள் பாருங்கள். ஒரு அடியான் தன்னுடைய வாழ்நாளில் எவ்வளவோ பாவங்களை செய்திருப்பான். உங்களுடைய முந்திய பாவமெல்லாம் மன்னிக்கப்படுகிற இபாதத்துகள், இந்த இபாதத்தை இஹ்லாஸாக அல்லாஹ்வுக்காக நீங்கள் செய்தால் உங்களுடைய முந்திய பாவமெல்லாம் மன்னிக்கப்படும். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய இபாதத்துகள் எல்லாம் எது? ஒன்று, யார் ஒருவர் ஹஜ்ஜுடைய மாதத்தில் ஹஜ் செய்கிறார்களோ அந்த ஹஜ் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருந்தால் அவருடைய முற்சென்ற எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் அன்பார்ந்த சகோதரர்களே. செய்த ஹஜ்ஜுக்கு கூலி கொடுப்பதுதானே நியாயம். அவன் தன்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்து உடலை உழைத்து ஹஜ்ஜுடைய மாதத்தில் செய்கிற நன்மைக்கு கூலி கொடுத்தால் போதுமே. கூலியையும் கொடுத்து ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு கூலி சொர்க்கம். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். கூடுதலாக அல்லாஹ் அறிவிப்பு செய்கிறான், என்னுடைய அடியான் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றிய காரணத்தினால் முற்சென்ற எல்லா பாவங்களும் மன்னிப்பு. அன்று பிறந்த பாலகனை போல எவ்வளவு அற்புதமான ஒரு வாய்ப்பு. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானுடைய மாதம், ஒவ்வொரு வருடமும் ரமலானுடைய மாதம் வரும்போது ஹஜ்ஜுக்கு எல்லோராலும் செல்ல முடியாது. ரமலானுடைய மாதம் வரும்பொழுது மன்சாம ரமலான ஈமானன் வயஹ்திசாபன் உஃபிர லஹு மா தக்கத்தம மின் தன்பிஹி. யார் உள்ள தூய்மையோடு அல்லாஹ் நிச்சயம் என்னை மன்னிப்பான், என்னுடைய ரப்பு நிச்சயம் எனக்கு சொர்க்கத்தை தருவான், என்னுடைய ரப்பு நிச்சயம் நரகத்திலே இருந்து என்னை காப்பாற்றுவான் என்று உறுதி பூண்டு உறுதி எடுத்து யார் ரமலானுடைய மாதத்தில் இரவு நேரத்தில் நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முற்சென்ற எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டது. முற்சென்ற எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டது. ரமலானுடைய மாதம் முடிந்து இனி பாவம் செய்தால்தான். அப்ப நம்முடைய ஒவ்வொரு இபாதத்துகளும் உயிரோட்டமாக அமையும் பொழுது முற்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிப்பு. இதற்கு இடையில் ஒவ்வொரு வருடத்தினுடைய பாவ மன்னிப்பு, இதற்கு இடையில் இன்னும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, ஒவ்வொரு வருடத்துடைய பாவத்துடைய மன்னிப்பு. யார் ஒருவர் முஹர்ரம் மாதம் பிறை 9, 10 ஆசூரா நாளில் நோன்பு வைக்கிறார்களோ அவர்களுடைய முந்தைய ஒரு வருட பாவம் மன்னிப்பு. முந்தைய ஒரு வருட பாவ மன்னிப்பு அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஒரு வருட பாவ மன்னிப்பு, முந்தைய காலங்களில் நீங்க செய்த பாவ மன்னிப்பு, உங்களுடைய ஆயுள் காலத்தில் நீங்கள் செய்து வருகிற பாவம் ஒலுவின் மூலம் மன்னிப்பு, ஒரு தொழுகைக்கும் இன்னொரு தொழுகைக்கும் இடைப்பட்ட பாவம் மன்னிப்பு, ஒரு ஜும்மாவுக்கும் இன்னொரு ஜும்மாவுக்கும் இடைப்பட்ட பாவம் மன்னிப்பு. இப்படி அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களை பரிசுத்தப்படுத்தி முடிந்தவரை நரகத்திலிருந்து காப்பாற்ற அல்லாஹ் முயற்சி செய்கிறான். நீ இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு இபாதத் உண்டு, உங்களுக்கு தெரியுமா? பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த வெகுமதி என்ன? அவர்கள் உயிரோடு இருக்கிற காலம் வரை அவர்கள் ஏதாவது பாவங்கள் செய்தால் அந்த பாவத்திற்கு தண்டனை கிடையாது. பாவம் அட்வான்ஸ் மன்னிப்பு இல்லையா? நமக்கும் அப்படி ஒரு இபாதத் உண்டு, அட்வான்ஸ் மன்னிப்புக்குரிய இபாதத். எது என்று உங்களுக்கு தெரியுமா அன்பான சகோதரர்களே? நமக்கும் அட்வான்ஸ் மன்னிப்பு உண்டு, ஒரே ஒரு இபாதத்திற்கு மட்டும். எந்த இபாதத்? யார் ஒருவர் அரஃபாவுடைய நாளில் ஹாஜிகள் எல்லாம்
அரஃபாவில் ஒன்று கூட தினத்தில் நோன்பு வைக்கிறார்களோ அவர்களுடைய முற்சென்ற ஒரு வருடத்தினுடைய பாவம் 2008 பாவம் மன்னிப்பு, 2010 வரப்போகிற ஒரு வருட பாவமும் மன்னிப்பு. எப்படிப்பட்ட ரஹ்மான் அன்பார்ந்த சோர்களே! அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு ஒரு ரப்பை, நமக்கு ஒரு ரஹ்மானை, நமக்கு ஒரு அல்லாஹுவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார்கள். வணங்க அல்லாஹுவை நம்பி இப்படியெல்லாம் நீங்கள் இபாதத்து செய்தால் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஏற்பாடுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துனியாவிலே செய்திருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்க இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை இந்த துனியாவில் செய்து வைத்திருக்கும் பொழுது நமக்கு யார் வேண்டும்? இனி அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நமக்கு யார் தேவை? அல்லாஹ்வுக்கு இணையாக துனியாவில் யாரும் தேவையே கிடையாது. அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் கேட்க போகிறான். இந்துக்களானாலும் கிறிஸ்தவர்களானாலும் சீக்கியர்களானாலும் அவர்கள் யார் யாரையெல்லாம் வணங்கினார்களோ, அல்லாஹ்வுக்கு இணை துணைகளை ஏற்படுத்தினார்களோ, எல்லா மக்களிடத்திலும் அல்லாஹ் மறுமை நாளில் நிச்சயம் கேட்பான், எனக்கு இணை வைக்க என்ன காரணம்? எனக்கு இணை வைத்து வணங்க என்ன நியாயங்களை நீங்கள் சொல்ல போகிறீர்கள் என்று அல்லாஹ் நிச்சயம் ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் அல்லாஹு தஆலா கேட்பான். அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு உம்ராவுக்கும் இன்னொரு உம்ராவுக்கும் இடைப்பட்ட பாவ மன்னிப்பு. ஒரு உம்ரா செய்து விட்டீர்கள், ஒரு 2 வருடம் பொறுத்து 3 வருடம் பொறுத்து இன்னொரு உம்ரா செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள், 2 உம்ராக்களுக்கும் இடையே உள்ள பாவங்கள் மன்னிப்பு. அல்லாஹ் உலகத்திலேயே எல்லா வகையான ஏற்பாடுகளையும் செய்கிறான் பாருங்கள். அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அடுத்தது அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாட்டை பாருங்கள். நீங்கள் நண்பர்களை சந்திக்கிறீர்கள். நாம் ஒரு நண்பனை சந்திக்கிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்லி கை கொடுத்து முசாபஹா செய்கிறோம். இது ஏதாவது உண்டுமா? ஒரு முகமன் கூறுகிறோம், நட்பை வலுப்படுத்த அவருக்காக வேண்டி ஒரு துவா செய்து உரையாடுகிறோம். இங்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? 2 விசுவாசிகள், இறை விசுவாசிகள், அவரவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டிய அவரவர்களை நேசித்து அவர்கள் எங்காவது தங்களை சந்தித்து சலாம் சொல்லி முசாபஹா செய்து அவர்கள் பேசி பிரிகிற நேரம் வரை என்ன நடக்கிறது? காய்ந்த மரத்தினுடைய இலைகள் உதிர்ந்து விழுவதை போல இருவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பாருங்கள், அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாட்டை பாருங்கள். சலாம் சொல்லி முகமலர்ச்சியோடு அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசித்த ஒரு அடியானோடு அமர்ந்து நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் இருவருடைய பாவம் அங்கே மன்னிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன தேவை அன்பார்ந்த சோர்களே? இது என்ன தேவை? அல்லாஹ் தஆலா முழுக்க நம்மை நரகத்திலிருந்து காப்பாற்ற உள்ள ஏற்பாடு. அடுத்த ஏற்பாட்டை கேட்கிறீர்களா? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களில் யாருக்காவது காய்ச்சலோ ஏதாவது ஒரு நோயோ வந்து நீங்கள் இது அதற்குரிய வைத்தியங்களை பார்த்து அல்லாஹ் நிச்சயம் இதை ஒரு நன்மைக்காக வேண்டிதான் வைத்திருக்கிறான் என்று சொல்லி பொறுமை காத்தால், அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சொல்கிறார்கள், நெருப்பு எப்படி விறகை எரித்து சாம்பலாக்குகிறதோ அதே போல உங்களுடைய தீமைகள் அனைத்தும் அங்கே எரித்து சாம்பலாக்கப்படுகிறது. பொறுமையை நீங்கள் மேற்கொள்கிற காரணத்தினால் இங்கேயும் தீமைகள் அழிக்க ஒரு ஏற்பாடு. இதெல்லாம் போக அல்லாஹு தஆலா மீண்டும் விசேஷமாக ஒவ்வொரு வாரத்தினுடைய திங்கள் வியாழன் அது அல்லாஹ்வுடைய விசேஷ கிராண்ட் ஆஃபர். நம்முடைய முயற்சி அல்ல அது. ஒது செய்வது நம்முடைய முயற்சி, தொழுவது நம்முடைய முயற்சி, ஹஜ் உம்ரா நம்முடைய முயற்சி. இந்த முயற்சிகளுக்கெல்லாம் அப்பால் அல்லாஹ்வுடைய ஒரு ஆஃபர் உண்டு. அது என்ன? ஒவ்வொரு திங்கள் வியாழனும் அல்லாஹு தஆலா தன்னுடைய மக்களுக்கு, இணை வைக்காத மக்களுக்கு பொது மன்னிப்பு அல்லாஹ் வழங்குகிறான். பொது மன்னிப்பு. இவ்வளவு ஏற்பாட்டையும் அல்லாஹு தஆலா செய்கிறானே, இந்த அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான். இந்த அல்லாஹ்வுடைய மனதில், இந்த அல்லாஹ்வுக்கும் நமக்கு மத்தியில் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்த அவுலியாக்களை பிடிப்போம் என்று மக்கள் எண்ணுகிறார்கள் என்றால் அல்லாஹ்வை குறித்து இந்த சமூகத்திற்கு முறையாக போதிக்கப்படவே இல்லை. ஆகவேதான் அல்லாஹு தஆலா ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்பதை முதலில் நீங்கள் படியுங்கள் என்கிறான் அல்லாஹ். முதலில் படியுங்கள் என்கிறான் அல்லாஹ். வானவர்களை நம்பலாம், நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம். நரகத்தை நம்புங்கள், நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம். சொர்க்கம், விதி எல்லாம் நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அல்லாஹுவை நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தோடு நாம் அல்லாஹுவை பார்க்க வேண்டுமா, அல்லது அல்லாஹுவை குறித்துள்ள அறிவோடு, அல்லாஹுவை குறித்து ஒவ்வொரு மனிதனும் தெளிவான சிந்தனையோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்தால் மட்டும்தான் வெற்றி.
அல்லாஹ் இருக்கிறான், நம்பினால் போதாது. அல்லாஹ் நரகம் உண்டு, நம்பினால் போதும். சொர்க்கம் உண்டு, நம்பினால் போதும். அல்லாஹ் இருக்கிறான், நம்பினால் போதாது. அல்லாஹ்வை குறித்து நீங்கள் படியுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அப்ப ரெண்டு அருளை இப்பொழுது நாம் பார்த்தோம். ஒன்று, தீமையை செய்ய எண்ணினால் அதற்காக வேண்டி குற்றம் இல்லை, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருள். நன்மையை செய்தால் எண்ணினாலோ நன்மை, செய்தால் ஒன்றிலிருந்து பல கோடி மடங்கு நன்மை. தீமை செய்தால் அதற்குரிய தீமை மட்டும் அல்லாஹ்வுக்கு பிடிக்கவில்லை, அது மட்டும் தன்னுடைய அடியார்கள் பாவம், ஆதமுடைய மக்கள் ஏதோ ஒரு வகையில் பலகீனத்தினால் பாவம் செய்து போனார்கள் போட்டு. இனி துனியாவில் அவர்கள் செய்கிற நல்லறங்கள் அதற்கு கூலி கொடுப்பதோடு சேர்த்து பாவத்தையும் சேர்த்துள்ள மன்னிப்பு. மறுமை நாளில் போய் நின்று கொண்டால் மலக்குமார்கள் பட்டியலை கொண்டு வரும் பொழுது பாவமே காணாது. எந்த பாவத்தையும் நீங்கள் மறுமையிலே நீங்கள் பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு. இனி அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு சொல்கிற ஒரு செய்தியை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். உண்மையிலேயே அல்லாஹ்வை பற்றி நீங்கள் படிக்க படிக்க உங்களுடைய ஈமான் அதிகரிக்கும் என்பான்ற சொல்கிறேன். இணை வைக்கிற மக்களின் மீது பரிதாபம் நமக்கு ஏற்படும். அல்லாஹ்வை குறித்து அறியாமல், அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை குறித்து அறியாமல் மக்கள் இந்த அளவுக்கு அறியாமல் கிடக்கிறார்களே என்று வேதனை தான் நமக்கு ஏற்படும். அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், நீங்கள் சும்மா இருந்தீங்களே உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் என்கிறான். ஒன்றும் செய்ய வேண்டாம், சும்மா இருந்தாலே உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறேன் என்கிறான். இதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய ரஹமத்தை சொல்ல உங்களுக்கு ஏதாவது வசனம் வேண்டுமா? ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், இஸ்லாமிய மார்க்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும் பாவங்கள் என்று பட்டியல் போட்ட நிறைய பாவ சம்பவம் உண்டு. அல்லாஹு தஆலா மரணிக்கின்ற வரை அதன் பக்கம் நெருங்காமல் நம் அனைவர்களையும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாத்தில் ரெண்டு வகையான பாவங்கள் உண்டு. ஒன்று பெரும் பாவம். இந்த பெரும் பாவம் இவ்வளவு நேரம் நாம் பார்த்தோமே, திங்கள் வியாழன் மன்னிப்பு, சகோதரர்களோடு பேசும்போது மன்னிப்பு, ஒது செய்யும் பொழுது மன்னிப்பு, தொழும் பொழுது பாவ மன்னிப்பு, ஹஜ்ஜுக்கு போகும்போது பாவ மன்னிப்பு, உம்ரா செய்யும் பொழுது பாவ மன்னிப்பு, ஜுமா தொழும் பொழுது பாவ மன்னிப்பு, காய்ச்சல் நோய் வந்தால் பொறுமையோடு இருந்தால் பாவ மன்னிப்பு, திங்கள் வியாழன் பாவ மன்னிப்பு. இந்த பாவ மன்னிப்பெல்லாம் பெரும் பாவம் அல்லாத சிறு சிறு பாவங்களை செய்யும் பொழுதுள்ள மன்னிப்பு தான். பெரும் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் அதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் அடிப்படையாக நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது, தௌபா செய்ய வேண்டும் அல்லாஹ்விடத்தில். அந்த விஷயம் குறித்து, அல்லாஹ்வே பெரும் பாவத்தில் ஈடுபட்டு விட்டேன், இதற்காக வேண்டி வருந்துகிறேன், இனி உன்மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், இனி செய்யவே மாட்டேன் என்று அதற்காக வேண்டி அழுது தௌபா செய்தால் மட்டும்தான் பெரும் பாவங்கள் மன்னிக்கப்படும். பெரும் பாவங்கள் நல்லறங்களின் மூலம் மன்னிக்கப்படாது. பெரும் பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் அது தௌபாவின் மூலம் தான் மன்னிக்கப்படும். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அருமையான ஒரு ஆலோசனை அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் என்னுடைய அடியார்கள், பெரும் பாவங்களை செய்யாமல் வெறுமனே இருங்கள், உங்களுடைய சிறு சிறு பாவங்களை நான் மன்னிக்கிறேன். பெரும்பாவம் செய்யாமல் இருப்பதற்கு நமக்கு தருகிற ஒரு பரிசு. பெரும்பாவம் செய்தால் கடுமையான எச்சரிக்கை. இது ஒரு இறைவனாகிய ஒரு ரப்பாகிய அடியார்களின் மீது உரிமையோடு அவன் சொல்லலாம், இதை செய்தால் இந்த அநியாயத்திற்கு இந்த தண்டனை, இதை செய்தால் சொர்க்கத்தும் உங்களுக்கு கிடைக்காது, இதை செய்தால் நரகத்தினுடைய அடித்தளத்திற்கு செல்வீர்கள், இது ஒரு ரஹ்மான் சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இதை செய்யாமல் இருந்தால் அதற்கு ஒரு பரிசு வேணுமா? இல்ல, உங்களுக்கு, நீங்கள் என்னுடைய அடியார்கள், என்னை பயந்துதானே செய்யாமல் இருந்தீர்கள், நரகத்தை பயந்துதானே அதை செய்யாமல் இருந்தீர்கள், நரகத்தை பயந்து என்னை பயந்து சொர்க்கம் வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு ஆசையோடு அந்த பெரும் பாவத்தில் இருந்து ஒதுங்கி வாழ்ந்த காரணத்தினால் உங்களுக்கு நான் சும்மா வெறும் சிறு பாவங்களை மன்னிக்கிறேன். இது அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான். 4வது அத்தியாயத்தின் 31வது வசனம், இன் தஜ்தனிபு கபாயிர மா துன்ஹவுன அன்ஹு நுகஃபிர் அன்கும் ஸய்யிஆத்திக்கும் வ நுத்ஹில்கும் முத்ஹலன் கரீம். பெரும் பாவத்திலே இருந்து நீங்கள் விலகி வாழ்ந்தால் உங்களுக்காக சிறு பாவங்களை நான் போக்கி விடுவேன், உங்களை மன்னிக்கிறேன். அது மட்டுமல்ல, மதிப்புமிக்க இடத்தில் உங்களை நான் ஒன்று கூட்டுவேன். அல்லாஹ் சொல்லுகிறான். பெரும் பெரும் பாவங்களிலே இருந்து தவிர்ந்தால், பெரும் பாவம் என்ன? அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, கொலை செய்வது, விபச்சாரம் புரிவது, அண்டை வீட்டு பெண்ணோடு விபச்சாரம் புரிவது, குழந்தைகளை கொல்லுவது, பெற்றோர்களை நோவினை செய்வது, வட்டி வாங்குவது, கொடுப்பது, சாட்சி கையெழுத்து போடுவது, வசூலிப்பது, கணக்கு பார்ப்பது, வட்டி சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளிலும் ஈடுபடுவது பெரும் பாவத்துடைய பட்டியல். அந்த பெரும் பாவத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒதுக்கி நீங்கள் இருந்தால் உங்களுக்காக சிறு பாவங்களை எல்லாம் நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இது அவனுடைய ரஹமத்தா இல்லையா? இது அல்லாஹ்வுடைய கிருபையா இல்லையா? இதெல்லாம் அல்லாஹ் தஆலா எதற்காக வேண்டி செய்கிறான்?
பின்னால் சொல்ல போகின்ற அந்த சொர்க்கத்து பேரின்பத்தை தன்னுடைய அடியார்கள் அடைந்து நிம்மதியோடு சந்தோஷமாக அந்த சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் செய்கிற ஒரு ஏற்பாடு. இனி அல்லாஹ்வுடைய ஒரு நியமத்துண்டு கேட்டா நீங்கள் எல்லாம் அதிர்ந்து போய் விடுவீர்கள். திருக்குர்ஆனை நல்லா படிக்க வேண்டும் நீங்கள் ஒவ்வொருவரும். அல்லாஹ்வுடைய வேதத்தோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளோடு நீங்கள் தொடர்பு மட்டும் வைத்திருந்தால் உங்களை எந்த தீய சக்தியாலும் உங்களை வழிகெடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வை குறித்துள்ள ஒரு பாசம், அல்லாஹ்வை குறித்துள்ள ஒரு நேசம், அல்லாஹ்வை குறித்துள்ள அல்லாஹ்வுக்கும் நமக்கு மத்தியிலே இருக்கிற ஒரு நெருக்கம் அந்த அளவுக்கு அதிகமாகும் அன்பார்ந்த சகோதரர்களே. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள் திருக்குர்ஆன் ஒரு இடத்தில், இந்த ஒரு வசனத்தை மட்டுமே நான் இப்பொழுது சொல்ல போகிற இந்த ஒரு வசனத்தை மட்டும் இஸ்லாமிய சமூகம் மனப்பாடம் செய்து கொண்டு தன்னுடைய வாழ்வில் மகனுக்கு, மக்களுக்கு, நண்பர்களுக்கு போதித்தாலே இணை வைத்தல் ஓடி போய்விடும். இணை வைத்துடைய அடிப்படை காரணம் என்ன? இஸ்லாமிய சமூக மக்களுடைய அடிப்படை காரணம் என்ன? கந்தூரி விழா எடுப்பது, தர்காவில் போய் வணங்குவது, தர்காவுக்கு காணிக்கை செலுத்துவது, அவுலியாக்களுக்கு வருஷத்திற்கு ஒரு முறை துவா ஓதுவது, திக்ர்கள் ஓதுவது, மௌலூது, எல்லாம் எதற்கு? இவரின் மூலம் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், அவ்வளவுதானே. இவரின் மூலம் தான் நான் பாவம் மன்னிப்பேன் என்று யார் சொன்னால் என்று அல்லாஹ் கேட்டால் என்ன பதில்? நான் மன்னிக்க மாட்டேனா? மன்னிப்பதற்குண்டான ஏற்பாட்டை நான் துனியாவிலே செய்யவில்லையா? நீங்கள் செய்கிற குற்றத்தை எல்லாம் நான் பதிவு செய்து மறுமை நாளிலே கொண்டு வந்து விசாரிப்பேன், அப்புறம் உங்களுக்கு நான் தண்டனை தருவேன் என்று எங்காவது சொன்னேனா என்று அல்லாஹ் கேட்டால் என்ன பதில்? என்ன பதில் அன்பார்ந்த சகோதரர்களே? அல்லாஹ் தஆலா சொல்கிறான் பாருங்கள், நீங்கள் பாவம் செய்து விட்டீர்கள் இல்லையா? பாவம் செய்தால் பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த பாவத்தை மன்னித்து உங்களை பாதுகாக்க வேண்டும். அது போதும் அவனுடைய இரக்க குணத்திற்கு, கருணையாளனுக்கு அது போதும். ஆனால் ஒரு 2 வருட காலம் தொடர்ந்து ஒரு அடியான் பாவம் செய்திருக்கான் வையுங்களேன். 2 வருட காலமும் தன்னுடைய ஆயுள் காலத்தை வீணடித்து விட்டான் வையுங்களேன். 2 வருடம் பொறுத்து 2010 ஜனவரி 1 தேதியில் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறான், யா அல்லாஹ், கடந்த ஆண்டுகள் இப்படியெல்லாம் அநியாயம் செய்தேன் யா அல்லாஹ், உன்னை பற்றி இப்பொழுதுதான் ஒரு தெளிவு கிடைத்திருக்கிறது யா அல்லாஹ், நீ மிகப்பெரிய இரக்க சிந்தனை உடையவன் என்று நான் திருமறை குர்ஆனின் மூலமும் நபிமொழிகளின் மூலமும் அல்லாஹ்வே நான் இப்பொழுதுதான் அறிந்தேன் என்று பாவம் செய்த நீங்கள் அடிமைத்தன்மையை பிரதிபலித்து 2 கரத்தை உடத்தி யாருமில்லாத நேரத்தில் தனிமையில் கண்ணீர் விட்டு நீங்கள் அழும் பொழுது அல்லாஹ் சொல்கிற ஒரு ஆயத்துண்டு திருக்குர்ஆனில் 15வது அத்தியாயத்தின் 25வது அத்தியாயத்தின் 70வது வசனம், 14வது அத்தியாயத்தின் 10வது வசனம். இந்த 2 வசனங்களிலும் அல்லாஹ் நம்மை அழைக்கிறான் பாருங்கள். அல்லாஹ் நம்மை அழைக்கிறான். இவ்வளவு ஏற்பாடுகளையும் பாவங்களை மன்னிக்க செய்த பிறகு அல்லாஹ் அழைக்கிறான் பாருங்கள். 14வது அத்தியாயத்தின் 10வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை அழைக்கிறார். எதற்காக? காலத் ருசுலுகும் அஃபில்லாஹி ஷக்குன் ஃபாத்திரிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்த அல்லாஹுவை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்கிறேன். அந்த ரப்பின் மீதா நீங்கள் சந்தேகப்படுகிறீர்கள்? அல்லாஹ் கேட்க சொல்கிறான், வானத்தையும் பூமியையும் படைத்த அல்லாஹ்வின் மீதா நீங்கள் அவநம்பிக்கை கொள்கிறீர்கள். எது ஊக்கும், அல்லாஹ் உங்களை அழைக்கிறான். எதற்காக வேண்டி? லியஃபிர லக்கும் மின் துனூபிக்கும் வ யுஅখিরக்கும் இலா அஜலி முஸம்மா, உங்களுக்கு உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, சொர்க்கத்தை உங்களுக்கு தருவதற்காக அல்லாஹ் உங்களை அழைக்கிறான். அழைத்தால் பிரார்த்தனை செய்தால் பாவ மன்னிப்பு, அவ்வளவுதானே. அல்லாஹ் தஆலா 25வது அத்தியாயத்தின் 70வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள், ஒரு அதிபயங்கரமான ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். நாமெல்லாம் கற்பனையால் கூட நினைக்க முடியாத அளவுக்கு அல்லாஹ்வுடைய நியமத்திற்கு இது மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டான ஆயத். 25:70. இந்த 25வது அத்தியாயத்தின் 70வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹன் ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனா வ கானல்லாஹு கஃபூருர் ரஹீம். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினால், பாவங்களை சொல்லி கடந்த காலங்களில் செய்த தவறுகளை சொல்லி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் என்ன செய்வானாம்? உங்களுடைய திருந்துதலை பார்த்து, உங்களுடைய இஹ்லாஸான அந்த பிரார்த்தனைகளை பார்த்து, அல்லாஹ்வை பயந்து நீங்கள் ஓடி வந்ததை பார்த்து அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னித்ததோடு மட்டுமல்லாமல் நீங்கள் செய்த பாவத்தை எல்லாம் நன்மையாக அல்லாஹ் மாற்றுகிறானாம். நீங்கள் செய்த பாவத்தை எல்லாம் நன்மையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுத சொல்கிறானாம். மறுமையில் நமக்கு நிச்சயம் சொர்க்கம் உண்டு அன்பான சகோதரர்களே.
நமக்கு நிச்சயம் மறுமை நாளிலே சொர்க்கம் உண்டு, எந்த சந்தேகமும் வேண்டாம். காரணம், அல்லாஹ் அவ்வளவு பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை இந்த துனியாவில் அல்லாஹு தாலா நமக்காக வேண்டி செய்திருக்கிறான் அன்பார்ந்த சோர்களே. ஆகவே நம்முடைய கடமை என்ன? பாவம் செய்தால் வருந்த வேண்டும், நல்லறங்களை தொடர்ந்து செய்ய வேண்டும். இந்த நல்லறங்களை தொடர்ந்து எந்த முறைப்படி செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்து தந்த முறைப்படி செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்து தந்த முறைப்படி எப்படி செய்ய வேண்டும்? இஹ்லாஸாக. இஹ்லாஸ் என்றால் என்ன? நான் அல்லாஹுவை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற உயிரோட்டம் ஒவ்வொரு நன்மையிலும், சதக்காவானாலும் திக்ரானாலும் தௌபா ஆனாலும் பிரார்த்தனைகளானாலும் தொழுகையானாலும் என்னை ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான், நான் அவனை பார்க்காவிட்டாலும் அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற உயிரோட்டம் ஒவ்வொரு இபாதத்துகளை செய்யும் பொழுது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது, பாவத்திற்கு பகரமாக நன்மைகள் எழுதப்படுகிறது. என்னுடைய எண்ணத்திற்கேற்றவாறு நான் செய்கிற நன்மையினுடைய கூலி இரட்டிப்பாக பன்மடங்காக கணக்கின்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவதாக வாக்களித்து நம்மை அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அழைக்கிறான். சொர்க்கத்திற்கு அல்லாஹ் நம்மை அழைக்கிறான். அப்படிப்பட்ட சொர்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த சொர்க்கத்தை அடைவதுதான் உங்களுடைய லட்சியம், என்னுடைய லட்சியம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுடைய லட்சியமாக நிச்சயம் இருக்க வேண்டும் என்பான்ற சொற்களை அல்லாஹ் நிச்சயம் நம்மை காப்பாற்றுவான். யாரை? அவனை முழுக்க முழுக்க நம்பிய மக்களை, அவன் மீது அவமரியாதை கொண்ட மக்களை அல்ல. அல்லாஹு தாலா தர்கா வழிபாட்டு சிந்தனையுடைய இன்ன பிற அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்த மக்களை அல்லாஹ் மறுமை நாளில் நிறுத்தி, ஏன் இந்த அப்துல் காதர் ஜீலானி இதோ இருக்கிறார், இவரை அழைத்து நீ பிரார்த்தனை செய்ய என்ன காரணம்? அல்லாஹ்வே, நீ பாவங்களை மன்னிக்க மாட்டாய், என் மீது நீ கோபமாக இருக்கிறாய், நான் ஒரு பாவி, ஆகவேதான் இவரின் மூலம் உன்னை நெருங்கினேன் என்றால் அல்லாஹ் திரும்ப கேட்பானே, உடைய பாவத்தை மன்னிக்க இவ்வளவு ஏற்பாட்டை உலகத்திலே நான் செய்தேனே, பிறகு எதற்கு இவர் என்று அல்லாஹ் கேட்டால் என்ன பதில்? என்ன பதில் அன்பான சொல்லுங்களே? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இஸ்லாமிய சமூக தாய்மார்கள், இஸ்லாமிய இளைஞர்கள், பெரியோர்கள், அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வை விட்டுவிட்டு என்றைக்கு ஒரு அடியான், சுருக்கமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை விட்டுவிட்டு ஒரு அடியான் அல்லாஹ் அல்லாத யாரிடமாவது போய் முறையிட்டால் அவன் அல்லாஹ்வை குற்றம் சுமத்துகிறான் என்று பொருள். அல்லாஹ்வை அவன் குற்றம் சுமத்துகிறான் என்று பொருள். எப்படி? அவுலியாக்கள் தான் பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்றால் அல்லாஹு தாலா பாவங்களை மன்னிக்காதவன் என்று குற்றம் சுமத்தி அவன் சொல்லுகிறான். அவுலியாக்கள் தான் நோயை நமக்கு தீர்க்க வேண்டும் என்று சென்றால் அல்லாஹ்வுடைய வேலை நோயை தருவது, அவுலியாவுடைய வேலை தான் நோயை தீர்ப்பது, இல்லையா? வறுமை போக அவுலியாக்களே, நாதாக்களே, பத்ரீன்களே, தங்கல்மார்களே, எங்களுடைய வறுமை போக வேண்டும், வீட்டில் செழிப்பு வேண்டும் என்றால் அப்ப அல்லாஹ்வுடைய வேலை வறுமையை தருவது, அவுலியாக்களுடைய வேலை செழிப்பை தருவது. அப்ப அல்லாஹ்வை குற்றம் சுமத்துவதாக ஆகுமாகாதா? அவுலியாக்களை அழைத்து பிள்ளை வரம் கேட்டு, ஒரு மலட்டுத்தன்மையுடைய ஒரு பெண், குழந்தை தாமதமாக பிறக்கின்ற ஒரு பெண் பிள்ளை வரம் கேட்டு தர்காவுக்கு சென்றால் அல்லாஹ்வுடைய வேலை என்ன? மலட்டுத்தன்மை கொடுப்பது அல்லாஹ்வுடைய வேலை, அவுலியாக்குடைய வேலை குழந்தையை தருவது என்றால் இந்த இஸ்லாமிய மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகிற மக்கள் எவ்வளவு பாரதூரமான முடிவுக்கு சென்று விட்டார்கள். அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க, பாவங்களை மன்னித்து நம்மை சொர்க்கத்திற்கு அழைக்க, மறுமை நாளில் நமக்கு சொர்க்கத்தை தர அல்லாஹ் இந்த 3 வகையான அருளை நம் மீது பொழிந்திருக்கிறானே, இது போதாதா அல்லாஹ்வை புரிந்து கொள்வதற்கு? அல்லாஹ்வுடைய முதல் நியமத் என்ன என்று பார்த்தோம்? தீமையை எண்ணினால் குற்றமல்ல, நன்மையை எண்ணினால் எண்ணிய உடனே நன்மை. தீமையை செய்தால் ஒரு தீமைக்கு ஒரு தண்டனை, நன்மையை செய்தால் ஒரு நன்மைக்கு பல கோடி மடங்கு நன்மை, ஒரே ஒரு நன்மைக்கு. இரண்டாவது அருள், நாம் செய்கிற பாவங்களை எல்லாம் நன்மைகளை கொண்டே அல்லாஹ் அளிக்கிற ஏற்பாடுகளை துனியாவில் செய்திருக்கிறான், இரண்டாவது அருள். மூன்றாவது, அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யும் பொழுது தீமைகளை எல்லாம் நன்மையாக மாற்றுகிற மிகப்பெரிய ஒரு நியமத்தை அல்லாஹு தாலா நம் மீது சொரிந்திருக்கிறான். நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய நியமத்தை புரிந்து நம்முடைய ஆயுள் காலத்தில் அல்லாஹ்வோடு அதிகம் நெருக்கம் வைக்கிற நன்மக்களாக மாற வேண்டும். பெரும்பாவத்திலே இருந்து ஒதுங்கினாலும் சிறு சிறு பாவங்கள் எல்லாம் மன்னிப்பு என்று சொல்கிற ரஹ்மானோடு அதிகம் நாம் தொடர்பு வைக்க வேண்டும். அன்பார்ந்த சொற்களே, அல்லாஹு தாலா மறுமை நாளில் நல்லவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் சொர்க்கத்தை படைத்திருக்கிறான். இந்த சொர்க்கம் எதற்காக வேண்டி அன்பார்ந்த சொற்களே? ஒரு யதார்த்தத்தை ஆரம்பத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு உலகம், ஒரு குறிப்பிட்ட ஆயுள் காலத்தை தாண்டி அல்லாஹ் நமக்கு இந்த துனியாவில் வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பளித்த உலகம் இந்த உலகம். இந்த உலகத்தில் குறிப்பிட்ட வயது வரும் பொழுது நம்முடைய தேவைக்காக வேண்டி உழைக்கிறோம், பணம் சம்பாதிக்கிறோம்,
குறிப்பிட்ட நேரத்தில் திருமணம் முடிக்கிறோம், அல்லாஹ் நாடி குழந்தை செல்வம் கிடைக்கிறது, குடும்ப வாழ்வை தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுது பிள்ளைகளை தருகிறான், தந்தை தாய் என்கிற அந்தஸ்தோடு மீண்டும் குடும்ப வாழ்வு பெறுகிறது. இப்படி இந்த துனியாவில் வாழுகிற ஒரு வாழ்வு. இந்த துனியாவுடைய இந்த வாழ்வில் இந்த துனியாதான் நமக்கு தேவை என்று நீங்கள் முடிவு செய்தால் நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த துனியாதான் நமக்கு தேவை. இந்த துனியாவில் முடிந்தவரை நாம் பணம் சம்பாதித்து சந்தோஷமாக வீடுகளை கட்டி நல்ல ஆடம்பரமாக நல்ல நல்ல அருஞ்சுவை உணவு உண்டு நிம்மதியாக கிடைத்ததையெல்லாம் அனுபவித்து இந்த உலகத்தில் வாழ்வோம் என்று நீங்கள் முடிவு செய்தால் அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு உண்டு. உங்களை அல்லாஹ் தடுக்க மாட்டான், தாராளமாக அல்லாஹ் உங்களுக்கு தருவான். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. உலகத்தை விரும்புகிற மக்களுக்கு உலகத்தை கொடுப்பான், மறுமையை விரும்புகிற மக்களுக்கு மறுமையை கொடுப்பான். இனி உலகத்தை விரும்புகிற உங்களுக்கு இப்படி தன்னுடைய எல்லா வகையான நேரத்தையும் 24 மணி நேரத்தையும் இந்த துனியா உலகத்திற்காக வேண்டியே நீங்கள் செயல்படுத்தி வாழ்ந்து நீங்கள் மரணித்தால் மறுமை நஷ்டம் இல்லையா? காலையில 9 மணிக்கு எழுந்து அவசரமாக உணவு உண்டு, வியாபாரத்திற்கு சென்று மதியம் அவசரமாக ஒரு அரை மணி நேரம் ஓய்வெடுக்க வந்து உணவு உண்டு, திரும்ப வியாபாரத்திற்கு சென்று இரவு 9 மணி 10 மணி பிள்ளைகள் எல்லாம் உறங்கிய பொழுது மனைவி எல்லாம் உறங்கி வீடெல்லாம் சாத்திய பிறகு திரும்ப 10 மணிக்கு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து குழந்தைகளோடு கொஞ்சம் நேரம் இல்லை, மனைவியோடு பேச நேரம் இல்லை. இந்த அளவுக்கு எப்பொழுது பார்த்தாலும் காசு, வியாபாரம், பொருளாதாரம் என்று ஒரு மனிதன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அவனுடைய வாழ்விலே இபாதத் இல்லை, குறித்த நேரத்தில் தொழுகை இல்லை. இனி குறித்த நேரத்தில் தொழுகை இருந்தாலும் தன்னுடைய சொந்த வாழ்வை மட்டுமே கவனிக்கிறான். இஸ்லாமிய மார்க்கத்தை படிக்க அவன் விரும்பவில்லை, இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய அவன் விரும்பவில்லை. தன்னுடைய தொழில், தன்னுடைய வீடு, தான் சம்பாதிக்கின்ற சொத்து, இப்படியே மனிதன் தன்னுடைய ஆயுள் காலத்தை கழித்தால் மறுமையிலே இந்த சொர்க்கம் கிடைக்குமா அன்பான சோர்களே? இனி இப்படி இரவு பகலாக சம்பாதிக்கின்றீர்களே, இந்த சம்பாதிக்கின்ற இந்த பொருளாதாரம் எல்லாம் ஒரு கட்டத்தில் உங்களுடைய கைக்கு வந்து சேரும். எப்பொழுது நீங்கள் ஒரு தள்ளாத வயது 40 வயது 45 வயது 45 வயதை அடைந்த நீங்கள் 25 வயதில் உழைத்ததை போல உங்களால் உழைக்க முடியாது. சிறிது ஒரு தளர்ச்சி. அப்ப 45 வயது வரும் பொழுது நாம் சம்பாதித்த பொருளாதாரத்தை வைத்து முழுக்க அனுபவிக்க முடியுமா என்றால் முடியாது. காரணம், நோய் வரக்கூடும், உடல்ல பலகீனம் வரக்கூடும், முதுமை வரக்கூடும், ஒன்றும் இல்லையா மரணம் வரும் இல்லையா? கிடைக்கிற பணத்தை எல்லாம் இந்த உலகத்தில் அனுபவிக்க முடியுமா என்றால் உலகத்தில் அனுபவிக்க முடியாது. பல காரணங்கள் உண்டு, நோய் உண்டு, முதுமை உண்டு, ஏதாவது ஒரு விபத்து நடந்தால் கோமா ஸ்டேஜில் கடந்தால் ஒன்றும் உள்ளே செல்லாது, மரணம் வந்தால் ஒன்றும் நடக்காது. இது துனியா. அப்ப மனிதன் என்ன நினைக்கிறான் என்றால், ஒரு நல்லவன் என்ன நினைக்கிறான் என்றால், நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டியே வாழ்கிறோம், நல்ல அமல்களை செய்கிறோம், நமக்கு அல்லாஹ் தஆலா நோய் நொடி இல்லாத, மரணம் இல்லாத, பலகீனம் இல்லாத, முதுமை இல்லாத, எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாத ஒரு நல்ல ஒரு நிரந்தரமான வாழ்வை அல்லாஹ் தஆலா நமக்கு தர வேண்டும் என்று நல்லவர்கள் நினைக்கிறார்களே, அந்த எண்ணத்திற்கு பிரதிபலிப்பாக அல்லாஹ் கொடுப்பதுதான் சொர்க்கம். அல்லாஹ் கொடுப்பதுதான் சொர்க்கம். இந்த உலகத்தில் ஹராமான மதுபானங்களை அருந்தி, இந்த உலகத்தில் அல்லாஹ் தடுத்த எல்லா உணவுகளையும் தாராளமாக அருந்தி, நல்லவர்கள் இந்த உலகத்தில் ஹராமுகளை ஒதுக்கி பானமானாலும் உணவானாலும் ஆடையானாலும் ஆபரணமானாலும் எதாக இருந்தாலும், தங்கம் ஆண்களுக்கு ஹராம், பட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் ஹராம் என்றார்கள், ஹராமான பொருளாதாரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாது என்றார்கள், விபச்சாரம் ஏறெடுத்தும் பார்க்க கூடாது, மதுபானம் ஹராம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியா? அல்லாஹ்வுக்காக வேண்டி பயந்து வாழ்ந்தாயா? மறுமையில் அல்லாஹ் எழுப்புகிறான், எழுப்பி சொர்க்கத்திற்குள் விடுகிறான். உனக்கு இங்கே மதுபானம் தரப்படும், போதை இருக்காது, இங்கே உனக்கு ஹராம் ஹலால் கிடையாது. உலகத்தில் இதற்காக வேண்டி ஹராம் ஹலால்களை பேணி வாழ்ந்த உனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்வு இந்த சொர்க்கத்தில் உமக்குண்டு என்று அல்லாஹ் சொல்கிறானே, அதுதான் அந்த சொர்க்கம். சொர்க்கம் என்பது யாருக்குரியது? சொர்க்கம் என்பது இந்த துனியாவில் அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டுமே தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தானே, முழுக்க ஏழ்மை நிலை இருந்தும், கஷ்டமான நிலை இருந்தும், எவ்வளவு பெரிய நெருக்கடியான சூழ்நிலைகள் இருந்தும், எனக்கு தேவை சொர்க்கம், எனக்கு தேவை மறுமை, எனக்கு தேவை அல்லாஹ், எனக்கு தேவை அல்லாஹ்வுடைய கருணை என்று தன்னுடைய வாழ்வை முழுக்க அர்ப்பணித்தானே, அவனை அல்லாஹ் நன்றி சொல்லி நற்செய்தியோடு வழி அனுப்புகிற இடம் அந்த சொர்க்கம். வழி அனுப்புகிற இடம் அந்த சொர்க்கம்.
இந்த உலகத்தில் கிடைத்ததை எல்லாம் அனுபவித்து ஹராம் ஹலால்களை பேணாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, ஒரு காலம் வரும் அது கியாம நாளின் அறிகுறி. அப்பொழுது மக்கள் ஹராமையும் பார்க்க மாட்டார்கள், ஹலாலையும் பார்க்க மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அப்படி வாழ்ந்தால் நமக்கு கிடைக்காத சொர்க்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, எந்த நிலையிலும் தொழுகையை விட்டு விடாதீர்கள், எந்த நிலையிலும் தொழுகையை விட்டு விடாதீர்கள். ஃபஜ்ருடைய தொழுகை உங்களுக்கு சான்று பகரும். அஸருடைய தொழுகை எவன் தவற விட்டு விட்டானோ அவன் உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் இழந்தவனை போல் ஆவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. இறை இல்லங்களின் மூலம் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு வக்துக்கும் ஹய்யாலஸ் ஸலா தொழுகையின் பக்கம் வாருங்கள், ஹய்யாலல் ஃபலா வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அழைப்பு காதில் விழுந்த பொழுது கூட ஜமாத்தோடு சேர்ந்து ஓடோடி வந்து தொழுது தீமைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு பரிசுத்தவானாக மறுமை நாளில் இந்த துனியாவில் மரணிப்பதற்கு பகரமாக தொழுகையை புறக்கணித்து வாழ்ந்தானே அவனுக்கல்ல சொர்க்கம். ஓடோடி வந்து முதல் சஃபில் இமாமுடைய வலது பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு வானவர்களுடைய பிரார்த்தனை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த ஜமாத்தை பின்பற்றி தன்னுடைய வறுமை காலத்திலும் செல்வமான நிலையிலும் சோதனையான கட்டத்திலும் எவ்வளவு பெரிய மன உளைச்சலுக்கு ஆனாலும் ஓடி வந்து சுஜூதில் கிடந்து தன்னுடைய மனக்குமுறலை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து அழுது தொழுது சுஜூதோடு தொடர்பு வைத்தானே அவனுக்குரியது அந்த சொர்க்கம். யாருக்குரியது அந்த சொர்க்கம்? இந்த துனியாவில் ஏதாவது ஒரு வறுமை வந்தால், ஒரு பொருளாதார கஷ்டம் வந்தால் அதை நீர்ப்பதற்காக வேண்டி ஓடி போய் வட்டியில் போய் மிகப்பெரிய படு பாதாளத்தில் போய் அல்லாஹ்வோடு தூதரோடு போர் செய்கிற அந்த கர்ணகொடூரமான அந்த வட்டியின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை செலுத்திய மக்களுக்கு அந்த சொர்க்கமா? அல்லது வறுமை வந்தாலும் சகித்துக் கொள்வோம், வறுமை வந்தாலும் பொறுத்துக் கொள்வோம், என்னுடைய ரப் என்னை படைத்தான், எனக்குரிய ரிஸ்கை அல்லாஹ் நிச்சயம் எழுதி தீர்மானித்து விட்டான், அந்த ரிஸ்க் எனக்கு கிடைத்தே தீரும் என்று அந்த எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். உங்களை நான் பொருளாதாரத்தை கொண்டு விளைச்சலை கொண்டு பயமுறுத்தி உயிரை பிடுங்கி உங்களுக்கு நேசமான மக்களை எல்லாம் பறித்து உங்களை நான் சோதிப்பேன். யார் அந்த நேரத்தில் பொறுமையோடு இருக்கிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள் என்கிறானே, அந்த மக்களுக்குரியது சொர்க்கம். இந்த உலகத்தில் வாழும் பொழுது நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டும் அல்லாஹ் சொன்னானா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாரா, அவர் சொன்ன அடிப்படைக்கு மாற்றமாக என்னுடைய உயிரே போனாலும் சரி நான் நடக்க முடியாது. அது வியாபாரமானாலும் சரி, என்னுடைய இபாதத்தானாலும் சரி, என்னுடைய தனிப்பட்ட வாழ்வானாலும் சரி, என்னுடைய மறைமுக வாழ்வானாலும் சரி, என்னுடைய பகிரங்க வாழ்வானாலும் சரி, என்னுடைய சமூக வாழ்வானாலும் சரி, என்னுடைய குடும்ப வாழ்வானாலும் சரி, எனக்கு ஒரு தூதர் உண்டு, எனக்கு ஒரு தலைவர் உண்டு. அந்த தலைவர் இப்படி என்று சொன்னால் அது அப்படித்தான். இது கூடாது என்றால் என்னுடைய உயிர் இருக்கிற வரை அது கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு வாழ்க்கையை அர்ப்பணித்தானே அவனுக்குரியது அந்த சொர்க்கம். இந்த துனியாவில் ஒரு பாவம் செய்த பொழுது, ஒரு தவறான ஒரு காரியத்தில் ஈடுபட்ட பொழுது ஓடோடி வந்து அந்த பாவத்திற்காக வேண்டி வருந்தி கண்ணீர் விட்டு அல்லாஹ்வே என்னை குற்றம் பிடித்து விடாதே, அல்லாஹ்வே இந்த பாவம் செய்த நிலையில் நான் மரணித்தால் எனக்கு மறுமையில் நரகத்துடைய வேதனையை தாங்க முடியாது என்று கண்ணீர் விட்டு அழுதானே அவனுக்குரியது அந்த சொர்க்கம். பாவம் செய்து அந்த பாவத்திற்காக வேண்டி வருந்த மனம் இல்லாமல் தொடர்ந்து அந்த பாவத்தை நியாயப்படுத்தி அந்த பாவத்தை தொடர்ந்து செய்கிற மக்களுக்குரியதல்ல அந்த சொர்க்கம். அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கத்தை குறித்து அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் எவ்வளவு இடங்களில் சுப்ஹானல்லாஹ் தன்னுடைய இறை விசுவாசிகள், இந்த உலகத்தில் வாழ்கிற தன்னுடைய இறை விசுவாசிகள் சோர்ந்து போய்விடக் கூடாது என்பதற்காக, தன்னை பின்பற்றுகிற மக்கள், தன்னை சார்ந்திர மக்கள் இந்த உலகத்தில் மென்மேலும் நன்மையை செய்ய வேண்டும் என்கிற ஆர்வத்தை தூண்டுவதற்காக, தன்னை விசுவாசித்த மக்கள் நிச்சயம் மறுமை நாளில் என்னுடைய அன்பிற்குரிய மக்கள் என்பதை அல்லாஹ் உங்களுக்கு நிரூபிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா உங்களுக்காக வேண்டி படைத்ததுதான் அந்த சொர்க்கம். மலக்குமார்களுக்குரியது அல்ல அந்த சொர்க்கம், சைத்தானுக்குரியது அல்ல அந்த சொர்க்கம். அந்த சொர்க்கம் உங்களுக்குரியது. அல்லாஹ் தர தயார், நீங்கள் தயாரா என்பதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. அல்லாஹ் தயார், அந்த சொர்க்கத்தை தருவதற்கு தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அதற்கு நாம் தயாரா என்பதுதான் பிரச்சனை. அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தையும் படைத்து உங்களையும் படைத்து வேதத்தையும் அருளி தூதரையும் தந்து நன்மையை செய்ய வைத்து பாவத்தையும் அழித்து பாவம் செய்ய இவ்வளவு ஏற்பாடுகளையும் அல்லாஹ் செய்து இறுதியில் அல்லாஹ் தஆலாவினுடைய கையையும் மீறி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக சொன்னார் ஒரு சம்பவத்தில்.
எனக்குரிய உதாரணம் ஒரு மனிதன் தீ மூட்டி அந்த தீயில் வந்து விழுகின்ற பூச்சிகளை கைகளில் கொண்டு தடுத்துக் கொண்டிருக்கிறான் ஒரு மனிதன். அவனுடைய கையையும் மீறி அந்த பூச்சிகள் ஒவ்வொன்றும் தீயில் விழுவதற்கு உதாரணம் நான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நான் உங்களை நரகத்திலே இருந்து பாதுகாக்க வந்தவன். நரகம் நெருப்பை உங்களால் தாங்க முடியாது. நரகத்திலே இருந்து பாதுகாக்க வந்தவன் நான். ஆனால் என்னுடைய பேச்சு, என்னுடைய அங்கீகாரம், என்னுடைய செயல்பாடு இவைகளை எல்லாம் உங்கள் மத்தியிலே நான் தெளிவாக விவரித்து விட்டேன். ஆனால் என்னுடைய கையையும் மீறி நீங்கள் நரகத்தை விரும்புகிறீர்கள், நரகத்திலே போய் விழுகிறீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான ஒரு வழிமுறையை ஒரு உதாரணத்தின் மூலம் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லித் தந்தார்கள். அன்பான சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதம் நம்முடைய ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்வையும் திருப்பு முனையாக அமைக்கப்படுகிற மாதமாக இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் இந்த மாதம் அமைய வேண்டும் என்பதை என்னுடைய மேலான ஒரு கருத்தாக உங்களுடைய சிந்தனையில் நான் பதிவு செய்து கொள்கிறேன். அன்பான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை குறித்து நமக்கு எங்கிருந்து விவரிக்கிறார்கள் என்றால், சொர்க்கத்தில் செல்லுகின்ற முதல் மனிதர் யார், சொர்க்கத்திற்கு செல்லுகிற முதல் சமூகம் எது, சொர்க்கத்திற்கு முதலில் செல்லுகிற மக்களுடைய பண்புகள் எப்படி இருக்கும், சொர்க்கத்திற்கு செல்லுகிற மக்களுடைய முக தோற்றம் எப்படி இருக்கும், சொர்க்கத்திற்கு செல்லுகிற மக்களுடைய பருவங்கள் எப்படி இருக்கும், முதிய வயதா, இளமை பருவமா, நடுத்தர வயதா எப்படி இருக்கும், சொர்க்கத்தினுடைய அமைப்பு முறைகள் எப்படி இருக்கும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாகவே நமக்கு விளக்கி இருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா முதலில் சொர்க்கத்தை அல்லாஹ் படைத்தானாம், நரகத்தையும் அல்லாஹ் படைத்தானாம். அல்லாஹ்வுடைய சொர்க்க நரகத்தை முதலில் பார்வையிட்டவர் யாரு? அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை படைத்து விட்டான், நரகத்தையும் அல்லாஹ் படைத்து விட்டான். சொர்க்கம் நல்லவர்களுக்கு, நரகம் தீயவர்களுக்கு, இரண்டையும் அல்லாஹ் முதலில் போய் பார்வையிட சொல்கிறான். யாரை அழைத்து? வானவர்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அழைக்கிறான். அல்லாஹ்வுடைய வஹியை இந்த பூமிக்கு கொண்டு வருகிற, இறை தூதர்களுக்கு கொண்டு வருகிற வானவர்களுடைய தலைவர், அல்லாஹுவால் அதிகம் நேசிக்கப்படக்கூடியவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவரை அல்லாஹ் அழைக்கிறான். ஜிப்ரீலே, நல்லவர்களுக்காக வேண்டி நான் படைத்திருக்கிற சொர்க்கத்தையும் தீயவர்களுக்காக வேண்டி நான் படைத்திருக்கிற நரகத்தையும் போய் பார்த்து வாருங்கள் என்கிறான். அவர் சொர்க்கத்தை பார்க்க போகிறார். அப்பொழுது அல்லாஹ் அந்த சொர்க்கத்தினுடைய தகுதி, அந்த சொர்க்கம் யாருக்குரியது, எப்படிப்பட்ட மக்களுக்குரியது என்கிற தகுதியோடு போய் பாருங்கள் என்று தகுதிகளை அல்லாஹ் விவரிக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த தகுதி கலந்த பார்வையோடு அந்த சொர்க்கத்தை அப்படியே பார்த்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே வந்து சொன்ன ஒரு செய்தி உண்டு. அல்லாஹுவே, சொர்க்கம் கற்பனை செய்ய முடியாதது. எந்த ஒரு கண்ணும், எந்த ஒரு காதும், எந்த ஒரு உள்ளமும் நினைத்து கூட பார்த்திராத சொல்லிய மக்கள், சாந்தமான மக்கள், என்னை கொண்டு நீ நிரப்புகிறாய். அல்லாஹ் சொன்னானாம், ஏழை எளிய மக்கள், உண்மையிலேயே அப்பாவித்தனமான மக்கள், உண்மையிலேயே பாவத்திரத்தில் சொல்கிறது அவன் மட்டும்தான் எனக்கு வருகிறான். உடனே அல்லாஹ் சொன்னான், நீ என்னுடைய வேதனை, நீ என்னுடைய தண்டனை, என்னை மீறி, வேதத்தை மீறி, தூதரை மீறி இந்த உலகத்தில் யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அவர்களை உன்னை கொண்டுதான் வேதனையே செய்வேன் என்று அல்லாஹ் சொல்லுகிற சம்பவமும் சொர்க்க நரகம் குறித்து ஆரம்பமாக உங்களுடைய கவனத்திலே நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா மறுமை நாளில் தீர்ப்பு சொல்லி விடுவான். அது ஒரு தனி விஷயம், அது குறித்து பேசினால் பல மணி நேரம் தேவை. தீர்ப்பு சொல்லுவான். தீர்ப்பு சொன்ன பிறகு சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் அல்லாஹ் ஒரு பாலத்தை கொண்டு வருவான். பாலத்தை கடந்துதான் எல்லோரும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், நரகத்தை கடந்தான் எல்லோரும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். எல்லா நபிமார்களுடைய பிரார்த்தனை, அல்லாஹும்ம சல்லிம், அல்லாஹும்ம சல்லிம், அல்லாஹும்ம சல்லிம், அல்லாஹுவே எங்களை காப்பாற்று, அல்லாஹுவே எங்களை காப்பாற்று, அல்லாஹுவே எங்களை காப்பாற்று என்று சொல்லிதான் எல்லா நபிமார்களும் அந்த பாலத்தை கடந்து செல்வார்கள். அப்படி பாலத்தை கடந்து சென்று சொர்க்கத்தை தட்டுகிற முதல் மனிதன் நான் தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் சொர்க்கத்தை